நர்மதா விருந்தினர் பக்கம்ல இன்னைக்கு யார் கெஸ்ட் அப்படின்றத சொல்லிடலாமா? கண்டிப்பா. சிறுநீரகங்கள் குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த சிறுநீரகவியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கிரிஃபன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆல் குட். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் டாக்டர். நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்தியாவில் வந்து அதிக அளவில் வந்துட்டு சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது டாக்டர்? சிறுநீரக பிரச்சனைகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் உண்டு சிறுநீரகத்தில். இட்ஸ் அ மெயின் ஃபில்டர். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி வெளியில் கொண்டு போகிற ஆர்கன்ஸ் கிட்னி. 2 கிட்னி இருக்குது இல்லையா? கிட்னியில் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம் காமனாக. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ப்ராப்ளம். ஏன்னா அதை ஃபில்டர் பண்ணுற அந்த தாது பொருட்கள் எல்லாமே அக்யூமுலேட் ஆகிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் கால்குலஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்டோன் டிசீஸ் வரலாம். அண்ட் கிட்னிலேருந்து ப்ளீடிங் வருதுன்னா கேன்சர் ரிலேட்டட் ப்ளீடிங்ஸ் அதுவும் வரலாம் நமக்கு. ஸோ மல்டிபிள் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வரலாம். கடைசியில் கிட்னி ஃபெயிலியர்ன்ற ஒரு கண்டிஷன் கூட வரலாம். அதாவது அந்த ஃபில்டர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது நாளடைவில் பழுதடைஞ்சு போகிறதுனால வரக்கூடிய கண்டிஷன் இஸ் கால் கிரானிக் கிட்னி டிசீஸ். வேரியஸ் டிசீசஸ்னால லைக் சுகர், பிபி இதனால. ஸோ இந்த மாதிரி நிறைய ரேஞ்ச் ஆஃப் டிசீசஸ் நமக்கு கிட்னியில் வரலாம் நார்மல் பர்சனுக்கு ஓவர் திஸ் லைஃப் டைம் டிபெண்டிங் ஆன் ஹிஸ் ஹேபிட்ஸ் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே பழக்க வழக்கங்கள் வச்சு. இப்போ உங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ்ல லைக் காமனாக நீங்கள் என்ன விஷயம் பார்க்குறீங்க டாக்டர்? காமனாக பார்த்தீங்கன்னா கார்த்திக், வாட் வி சி இஸ் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் கொஞ்சம் நிறையா பேருக்கு வருது இப்போதைக்கு. ஸ்டோன் டிசீஸ் ரொம்ப அதிகமாக வராங்க வர அண்ட் நவடேஸ் ரேர்லி வி ஆர் ஆல்சோ நோட்டிசிங் ஏசிம்டமேட்டிக்காக கிட்னி கேன்சர்ஸ்லாம் கூட சில பேருக்கு நாங்கள் பிக்கப் பண்ண முடியுது. மாஸ்டர் செக்அப்ஸ் பண்ணும்போதுலாம் கூட திடீர்னு ஒரு சைலண்டான டியூமர் ஏர்லி ஸ்டேஜ்ல பிக்கப் பண்ண முடியுது. ஸோ அந்த மாஸ்டர் செக்அப்ஸ் நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு எங்களுக்கு. ஏர்லி ஆன் ஸ்டேஜ் 1லயே கண்டுபிடிச்சு அதை வேரோட நம்ம ரிமூவ் பண்ணிட முடியுது. ஸோ இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரம் எல்லாம் பார்க்குறோம். பட் காமனஸ்ட்னு பார்த்துட்டீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் தான். யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு மெயினான காரணங்கள் என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க டாக்டர்? ஹைஜீன் தான். காமனஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா ஹைஜீன்ல 2 வகை. எக்ஸ்டர்னல் ஹைஜீன், இன்டர்னல் ஹைஜீன். வெளிச்சுத்தம், உள் சுத்தம். எக்ஸ்டர்னல் வி ஆல் டேக் கேர் ஆஃப் அவர்செல்ஸ் வெல். இன்டர்னல் ஹைஜீன் தண்ணி நிறைய குடிக்கணும். கிட்னி இஸ் பேசிக்லி என்ன ஃபில்டரிங் சிஸ்டம். ஒரு இடத்துல நமக்கு அழுக்கு இருக்குதுன்னா என்ன பண்றோம், நிறைய தண்ணி ஊத்துனா தானே கிளியர் அப் ஆகுது. ஸோ கிட்னி த மோர் வாட்டர் நம்ம எவ்வளவு எடுத்துக்கிறோமோ உள்ள அவ்வளோ கிளென்ஸ் பண்ணி அந்த பாக்டீரியாவையும் அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் எல்லாத்தையுமே ரத்தத்துல இருந்து பிரிக்கிறது தான் கிட்னியோட வேலை. அவ்வளோத்தையும் வெளியில கொண்டு வந்துடும். இந்த வெளியில கொண்டு வரதையும் நம்ம அப்பப்போ எம்டி பண்ணிடணும். அப்போதான் நமக்கு உள்ளேயே சர்க்குலேட் ஆகிட்டே இருக்காது இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ பேசிக்லி இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு காரணம் hygiene தான். internal hygiene which is adequate water intake இல்லாததான் most of the common causes ஆக இருக்கு இந்த சிச்சுவேஷன்ஸ்ல. டாக்டர், பெண்களுக்கு அதிகமா யூடிஐ வரதுக்கான ப்ராப்ளம் என்ன டாக்டர்? that's a valid point. இப்போ women எடுத்துக்கிட்டீங்கன்னா almost 50% of women வாழ்நாள்ல ஒரு தடவையாவது யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துடலாம். சிம்பிளா இருக்கலாம், இல்ல காம்ப்ளிகேட்டடா கூட இருக்கலாம். சிம்பிளஸ்ட் இன்ஃபெக்ஷன் ஏன் விமென்க்கு காமனா வருதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்க பேசிக்கா அனாட்டமி ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் பாத்துக்கணும். யூரினரி சிஸ்டம் அனாட்டமி எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 பேருக்கும் கிட்னிஸ் 2 சைட்ல இருக்கும், எல்லா பக்கத்துல இருக்கு, காமன் தான். கிட்னில இருந்து யூரின் பைப் கீழே பிளாடருக்கு வரும். அது பேர் யூரிட்டர்னு சொல்லுவோம். 2 டியூப்ஸ் ஐதர் சைட்ஸ்ல இருக்கும். ஸோ பிளாடருக்கு வந்து நீர் கொண்டு வந்து சேர்ந்துருது. அது வரைக்கும் காமன் தான் மேல் அண்ட் ஃபீமேல். யூரினரி பிளாடரும் சேம் தான். என்ன டிஃபரன்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல்ஸ்க்கு பிளாடர்ல இருந்து வெளியில போற பாதை இருக்குங்களா, யூரித்ரான்னு சொல்லுவோம், அந்த பைப்பு தான் டிஃபரன்ஸே. விமெனுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 சென்டிமீட்டர் ஷார்ட் யூரித்ரா தான். மேல்ஸ்க்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் லாங் யூரித்ரா 25 சென்டிமீட்டர்ஸ். ஸோ எக்ஸ்டர்னலாக இருக்கிற பாக்டீரியா எல்லாமே விமெனுக்கு ஈஸியாக உள்ள போயிட முடியும். மேல்ஸுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிகாஸ் ஆஃப் த லென்த் ஆஃப் த யூரித்ரா ஈஸியாக பாக்டீரியா உள்ள போகாது. ப்ளஸ் இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் மற்ற ஆர்கன்ஸ்லாம் நடுவில் இருக்கிறனால அந்த எக்ஸ்டர்னல் இன்ஃபெக்ஷன்ஸ் வராது. அண்ட் அனாட்டமிக்கலாக இன்னொரு இஷ்யூ பார்த்தீங்கன்னா விமெனுக்கு யூரின் பைப்பு, பர்த் கெனால் பிறப்புறுப்பு ப்ளஸ் மோஷன் பைப் எல்லாமே ஒரே அனாட்டமிக்கல் லைனில் இருக்கிறதுனால கிராஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துடும். பாக்டீரியா காமனஸ்ட் இன்ஃபெக்ஷன் விமெனுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டெஸ்டைனல் பாக்டீரியா தான். நம்ம ஈகோலைன்னு சொல்லுவோம். அந்த கோலான்ல இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா தான் ஜம்ப் பண்ணி யூரினரி சிஸ்டம்ல இன்ஃபெக்ஷன்ஸ் காஸ் பண்ணிடுது. ஸோ தட்ஸ் வை விமன் ஆர் மோர் ப்ரோன் டு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். டாக்டர், நிறைய பெண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில போகும்பொழுது வந்து பொது கழிப்பிடத்தை வந்து யூஸ் பண்றதுக்கு ரொம்ப வந்து அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிட்டு அதை வந்து யூஸ் பண்ணாம விட்டுருவாங்க. அதனால அவங்களுக்கு பிரச்சனை வருமா, இல்லை யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? நல்ல கேள்வி கேட்டீங்க. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நிறைய விமன், நம்ம லேடிஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பொது கழிப்பிடத்தை யூஸ் பண்றதுனால நமக்கு தொற்று வந்துருதுன்னு நினைச்சிட்டு யூஸ் பண்ணாமே விட்டுறாங்க. ஆல் ஓவர் த வேர்ல்டு ரிசர்ச் ஸ்டடிஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தா ஒரு இன்ஃபெக்டடான டாய்லெட் பாக்டீரியா நிறைய இருக்கக்கூடிய ஒரு கிருமிகள் இருக்கிற டாய்லெட்டை யூஸ் பண்றதுனால வர இன்ஃபெக்ஷனை விட யூரின் போகாம அடைச்சி வச்சுக்கிறதுனால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் தான் அதிகம்.
ஸோ நீங்க ஹோல்டு பண்ணி அடக்கி வச்சுக்கிறீங்கன்னா பாக்டீரியா உள்ளேயே மல்டிப்ளை ஆகி எல்லா சிஸ்டத்திலும் ஏறிடும். ஸோ அதுதான் மோர் டேஞ்சரஸ் கம்பேர் டு யூசிங் அ பப்ளிக் ஆர் பொது கழிப்பிடம். நீங்க என்ன பண்ணணும்னா அதுல என்ன பிரச்சனை வருது காமனா, எதனால இன்ஃபெக்ஷன் வருதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நார்மலா அந்த டாய்லெட்ல இருக்க கமோட்னாலே டைரக்டா பாக்டீரியா உள்ள ஜம்ப் ஆகாது. நீங்க அங்க இருக்கக்கூடிய அந்த கிளீன் பண்ணக்கூடிய யூஸ் பண்ற ஹெல்த் ஃபாசெட் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்ப்ரே, அதை யூஸ் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியா நம்ம உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம். ஸோ எப்பவுமே யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஹெல்த் ஃபாசெட்ஸை வாஷ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம பொது கழிப்பிடத்துக்குள்ள என்டர் ஆன உடனே நம்ம கதவெல்லாம் பூட்டிட்டு அதே கை வச்சு நம்ம சுத்தம் பண்ணும்பொழுது என்ன ஆயிடுது, நம்ம வெளியில இருக்கக்கூடிய கிருமிகளை நம்மளே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால கையை நல்லா சோப் போட்டு சுத்தமா கழுவிக்கணும். இன்னொன்று அந்த நான் சொன்ன அந்த ஹெல்த் ஃபாசெட் அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், முதல்ல அது மேலக்குள்ள வாஷ் பண்ணிட்டு சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது அது ஒரு முறை இருக்கு யூஸ் பண்றதுக்கு. முதல்ல ஸ்லோவா நம்ம கிளீன் பண்ணிக்கணும். அப்போதான் என்ன முதல்லயே நம்ம வேகமா ஸ்ப்ரே பண்ணோம்னா மேலே இருக்கக்கூடிய பாக்டீரியா ஃபாஸ்டா உள்ள தள்ளிடுவோம். ஸோ ஸ்லோவா யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிட்டு சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபாஸ்டா யூஸ் பண்ணிக்க வேண்டியிருக்கும். அண்ட் சோப்ஸ் இந்த மாதிரி ஹை டிடர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டோம்னா என்ன ஆயிடும்னா இரிட்டேஷன் காஸ் பண்ணி அதுவே ஒரு பாக்டீரியா உள்ள போறதுக்கு ஒரு வழி கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அண்ட் இவ்வளவு விஷயங்கள்ல இருந்து நம்ம பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிட்டோம்னா நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வராது. அண்ட் இன்னொரு விஷயம் நான் நம்ம இந்தியன் விமன் என்ன காமனா நோட் பண்றேன்னா, நம்ம ஹெல்த் ஃபாசெட் யூஸ் பண்ற ஸ்டைல் ஃப்ரண்ட் டு பேக் வாஷ் பண்ணணும் எப்பவுமே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோஷன் பாக்டீரியா தான் யூரின் பாதைக்குள்ள உள்ள விமனுக்கு காமனா மூவ் பண்ணிடுது லேடிஸ்க்கு. ஸோ பேக் டு ஃப்ரண்ட் வாஷ் பண்றதுனால என்ன ஆயிடுது, அந்த பாக்டீரியா ஈஸியாவே ஃப்ளோ ஆகி சிஸ்டத்துக்குள்ள ஏறிடுது. ஃப்ரண்ட் டு பேக் வாஷ் பண்றது போது அந்த இன்சிடென்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாகுது. பிளஸ் வைப் பண்ணும்போது ஃப்ரண்ட் தனியா ஒரு துணி வச்சு வைப் பண்ணிக்கணும், பேக் தனியா ஹைஜீன் பண்ணிக்கணும். அண்ட் ஒரு டவல் வச்சுட்டு அக்ராஸ் இப்படி புல் பண்ணாலும் அந்த பாக்டீரியா நம்ம உள்ள ஏறிடும். ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டோம்னாலே லைஃப் லாங் நம்ம யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வராம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்ஃபெக்ஷன் வந்து சிம்பிளா உள்ள என்டர் ஆயிடும் பாக்டீரியா. ஒவ்வொருத்தவங்களுடைய இம்யூனிட்டி அவங்களுடைய ஸ்ட்ரென்த் பொறுத்து நிறைய பேர் அவங்க மைல்டு இன்ஃபெக்ஷன்ஸோடய உடம்பு வந்து நம்ம அதை எதிர்த்துரும். எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்துச்சுன்னா, எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கவங்க லைக் வயசானவங்க மெனபாஸ் ஏஜ் அட்டன் ஆனதுக்கு அப்புறமா லேடிஸ்க்கு என்ன ஆயிடும், ஈஸ்ட்ரோஜன் ஒரு ஹார்மோன் குறைஞ்சிரும் உடம்புல. அந்த ஹார்மோன் குறையும் போது என்ன ஆயிடும், அவங்களுடைய எதிர்ப்பு திறன் எல்லாமே குறையும். அந்த மியூக்கோசா எல்லாம் ட்ரை ஆகுறதுனால கிருமிகள் எல்லாம் சீக்கிரமாவே தொத்திரும். பிளஸ் டயபெட்டிக்ஸ் இந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட்ஸ் இவங்களுக்குலாம் கொஞ்சம் எதிர்ப்பு திறன் கம்மியா இருக்கனால ஈஸியா கிருமி உள்ள போயிடும். ஸோ இந்த வாஷிங் பேட்டர்ன்லயே சிம்பிளா நம்ம யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வராம பாத்துக்கலாம். பொது கழிப்பிடம் யூஸ் பண்றதுனால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் கம்மி தான். இப்போ நினைச்சோம் நிறைய டிஸ்போசபிள் டாய்லெட் கவர்ஸ் அந்த மாதிரிலாம் கூட இருக்கு, நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ்ல கிடைக்குது. இல்லைன்னா நம்ம கைக்கு யூஸ் பண்ற ஸ்டெரிலியம் ஸ்ப்ரே பண்ணிட்டு கூட நம்ம அந்த கமோடு யூஸ் பண்ணிக்கலாம். டாக்டர், உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாருமே வந்து ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் ஆஃப் தண்ணி குடிக்கணும், எவ்வளவு டைம்ஸ் அவங்க யூரின் போனா அவங்க ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இருப்பாங்கன்னு நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க? தட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்ம we are all in a tropical climate, நமக்கு வெயில் ஜாஸ்தி இருக்கு இங்க. அண்ட் ஒவ்வொருத்தவங்களுடைய ரிக்குவயர்மெண்ட்ஸ் மாறும். ஸோ வெயில் ஒன்று சேமா இருந்தாலும் இப்போ ஒவ்வொருத்தவங்க மார்க்கெட்டிங் ஜாப்ல இருப்பாங்க, டூ வீலர்லயே வெயில்ல ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஜிம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, ஜிம் எக்ஸசைசஸ் நிறைய பண்ணுவாங்க, அவங்களுக்கு வேர்வை நிறைய லாஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய ஒர்க் பேட்டர்ன்ஸ், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை பேஸ் பண்ணி வாட்டர் இன்டேக் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். எதுக்காக இது சொல்றேன்னா, நம்ம குடிக்கிற தண்ணி எல்லாமே யூரினா வந்துடாது. இன்சென்சிபிள் வாட்டர் லாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. நம்மள அறியாமே நம்ம உடம்புல இருந்து நீர் சத்து வெளியில போகும், 4 விதமா போயிடும். என்னன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்வெட்ல வேர்வையில நமக்கு நிறைய தண்ணி வெளியில இது போயிடலாம். செகண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பேசும்போது வாட்டர் வெளியில போகும். மூணாவது மூச்சு விடும்போது வாட்டர் வேப்பர் வெளியில போகும். கண்ணாடியில் போயிட்டு நீங்க ப்ரீத் பண்ணி பாருங்க, வாட்டர் வேப்பர்ஸ் எல்லாம் வெளியில போயிடுது. நாலாவது மோஷன்ல. ஸோ இந்த 4 விதமான வழியில இன்சென்சிபிளா நம்ம உடம்புல இருந்து வாட்டர் லாஸ் வெளியில போயிடும். ஸோ இதுவே கிட்டத்தட்ட 800 to 1 லிட்டர் கிட்ட ml இருந்து 1 லிட்டர் வரைக்கும் போயிடும் நம்ம உடம்புல. நார்மலா ஒருத்தவங்க 2 லிட்டர் குடிச்சாங்கன்னா அதுல 800 ml போயிருச்சுன்னா யூரினுக்கு ஒரு மிச்சம் இருக்கிற ஒரு 1 லிட்டர் தான் வரும். அண்ட் ஸ்டோன் ஃபார்மேஷன் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு அமெரிக்கன் நியூராலஜி கைட்லைன்ஸ் படி என்ன சொல்றாங்கன்னா, அடிக்கடி சிறுநீரக கற்கள் உருவாகிற பேஷண்ட்ஸ் ஒரு நாளைக்கு 2.25 லிட்டர் யூரின் போகணும். ஸோ 2.25 லிட்டர் யூரின் போகணும்னா இந்த இன்சென்சிபிள் வாட்டர் லாஸையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒரு 3 லிட்டர் 4 லிட்டர் எடுத்துக்கிட்டாதான் அவங்களுக்கு அந்த கோல் அச்சீவ் பண்ண முடியும். சின்ன சின்ன கற்கள் உருவாகும் போதே யூரினரி பாதை வழியா வெளியில பாஸ் அவுட் பண்ணிடலாம். இல்லைன்னா அது நாளடைவில் பெரிய பிரச்சனையாகி டிஃபிகல்ட்டிஸ் காஸ் பண்ணும் நமக்கு. ஓகே, இப்போ வந்து சில டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க அதிக அளவில் நம்ம தண்ணி குடிக்கிறதுமே வந்துட்டு கிட்னிக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா? அப்போ நம்ம எந்த அளவில் எடுத்துக்கிறது கரெக்டா இருக்கும் டாக்டர்? இது இஸ் மித். நீங்க சொல்றது நிறைய தண்ணி குடிச்சா வந்து கிட்னி பாதிச்சிடும்ன்றது மித். இது எதுல இருந்து டிரைவ் பண்ணிருக்காங்க இது என்ன பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அவங்களுக்கு தான் நாங்க டாக்டர் சொல்லுவோம் இப்போ கிட்னியுடைய ரோல் என்ன,
நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய நீரை வந்து எடுத்து உள்ள இருக்கக்கூடிய டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் பிரிச்சு யூரினா கொண்டு வரும். இந்த மினிட் பாத்தீங்கன்னா நம்ம கிட்னில இருந்து யூரின் ப்ரொடக்ஷன் வந்து 125 ml per minute அந்த ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்துட்டே இருக்கும். ஹார்ட்ல இருந்து 25% பிளட் ஃப்ளோ மெயினா கிட்னிக்கு தான் போகும். உடம்புலயே மேக்ஸிமம் பிளட் ஃப்ளோ ரீச் ஆகிற ஆர்கன் பாத்தீங்கன்னா ஹார்ட்ல இருந்து கிட்னி தான். ஆல்மோஸ்ட் 1 liter per minute கிட்டே பிளட் ஃப்ளோ வரும். அதை பிரிச்சு தான் அந்த யூரின் அண்ட் இந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை வெளியில எடுத்துட்டு கொண்டு வந்துருது. ஸோ கிட்னில இருந்து இந்த ஃபில்டர் ஆகி வரக்கூடிய அந்த யூரின் அந்த நீர் இருக்கு இல்லைங்களா, இந்த ரோல் ஆஃப் த கிட்னி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பிரிச்சு எடுக்கிற ஃபில்டரிங் மெக்கானிசம் ஃபெயில் ஆகும்போது தான் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவோம் நாங்கள். கிட்னி ஃபெயிலியர் ஆன பேஷண்ட்ஸ்க்கு எவ்வளோ தண்ணி குடிச்சாலும் அவங்களுக்கு யூரின் ப்ரொடக்ஷனே இருக்காது. ஸோ நான் நிறைய தண்ணி குடிச்சாங்கன்னா என்ன ஆகும், அந்த யூரின் ப்ரொடக்ஷனே இல்லாதனால எல்லா நீரும் உடம்புக்குள்ளேயே சேர்ந்துரும். அவங்களுக்குலாம் கால் வீக்கம் வரும். கிட்னி சரியா வேலை செய்யலைன்னா நம்ம காலெல்லாம் நீர் வந்து அப்படியே காலெல்லாம் வீங்கி போயிடும். செகண்ட், வேற எங்கெங்கெல்லாம் நீர் சேரும் உடம்புக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ள சேரலாம், சைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். லங்ஸுக்குள்ள நீர் சேர்ந்துருச்சுன்னா மூச்சு விட கஷ்டப்படுவாங்க. ஸோ அது ப்ளூரல் எஃபிஷியன் சொல்லுவோம். இது எல்லாமே கிட்னி ஃபெயிலியர் இருக்கவங்களுக்கு எக்ஸசிவா அவங்களுக்கு தான் நாங்கள் தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதனால இந்த கிரியாட்டினின் ஒரு பிளட் டெஸ்ட் செக் பண்ணுவோம். அது ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த கிட்னி கொஞ்சம் ஒரு ஃபங்க்ஷனிங் ஸ்டேட் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நாங்கள் இந்த அட்வைஸ் கொடுப்போம், நிறைய எடுக்கக்கூடாதுன்னு. நார்மலாக கிரியாட்டினின் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ரெகுலராக நான் சொன்ன மாதிரி 2 liters 2.5 liters மினிமம் எடுத்துக்கிறது நல்லது ஒரு நாளைக்கு. டாக்டர், இன்னொரு பக்கம் வந்து சின்ன பசங்களுக்கு காமனா வந்து யூரினரி ட்ராக்ல வந்து ப்ராப்ளம்ஸ் நிறைய ஏற்படுது. அது எதனால டாக்டர்? சின்ன குழந்தைங்க ஒரு 2 ரீசன்ஸ் இருக்கும். இப்போ சின்ன குழந்தைங்கள நான் சொன்ன மாதிரி இந்த ஃபீமேல் சைல்டு பார்த்தீங்கன்னா இந்த கிளீனிங் ஹேபிட்ஸ் ஃப்ரண்ட் டு பேக் இருக்காது. அந்த ஒரு ஹேபிட்ஸ் நம்ம டீச் பண்ணிட்டோம்னாலே நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் ப்ரிவென்ட் பண்ணலாம். அண்ட் அடுத்த விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க தண்ணி நிறைய எடுத்துக்க மாட்டாங்க குழந்தைங்க, விளையாட்டாவே இருந்துருவாங்க. ஸோ அந்த லிக்விட்ஸ் நல்லா எடுத்துக்கிட்டோம்னா தான் நம்ம பாடியுடைய செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்ன, தண்ணி குடிச்சோம்னா எல்லா பாக்டீரியா எல்லா கிருமிகளையும் வாஷ் பண்ணி கொண்டு வந்துடும், நம்ம இமீடியட்டா எம்டி பண்றோம். ஸோ இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் குழந்தைங்களுக்கு நம்ம டீச் பண்ணணும். அதுக்கு நம்ம கோல்ஸ் செட் பண்ணணும். 2 பாட்டில் கொடுத்துடணும் குழந்தைங்களுக்கு. ஸ்கூல்ல நீ இது முடிச்சுட்டு வந்துடுறா உனக்கு இன்னைக்கு இது, ஸோ ப்ரௌனி பாயிண்ட்ஸ் கொடுக்கணும் நம்ம அதுக்கு. ஸோ இந்த இது பார்த்துக்கிட்டோம்னா ஃபைன். இன்னொரு விஷயம் என்னன்னா ரொம்ப நிறைய பேர் கவனிக்காதது என்னன்னா டாய்லெட் ட்ரைனிங். எவ்ரிடே டாய்லெட் போறத நம்ம மோட்டிவேட் பண்ணி கரெக்டாக கொண்டு போயிடணும். ஏன்னா டாய்லெட் ட்ரைனிங் சரி இல்லைன்னா அதனாலேயுமே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துடும். ஸோ சின்ன குழந்தைங்க அதனால தான் என்ன சொல்லுவோம் பேரண்ட்ஸ்ட்ட, குழந்தைங்கள ரொம்ப டயப்பர் ட்ரெயின் பண்ணாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீயாக வச்சுக்க பாருங்க. ஏன்னா டயப்பர் ட்ரெயின்டாக இருக்க குழந்தைங்க எல்லாமே ரொம்ப கான்ஸ்டிபேட்டடாக இருப்பாங்க. அது வந்து இங்கேயே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ரெண்டுமே ட்வின்ஸ் மாதிரி ஒரே நரம்பு தான் 2 சைடுக்கும் இருக்கும்பொழுது கிராஸ் ரியாக்ஷன்ஸ் வரும். ஸோ கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க கொஞ்சம் பிளாடர் ரிலேட்டட் சிம்டம்ஸும் அதிகமாக வர சான்ஸ் உண்டு. ரேர்லி எடுத்துக்கிட்டோம்னா பர்த் டிஃபெக்ட்ஸ் அல்லது இருந்தாலும் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் அடிக்கடி வரலாம். ஸோ அதுவும் எவாலுவேட் பண்ண வேண்டியிருக்கும். முக்கியமாக மேல் சைல்டுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூடாது. ஃபீமேல் சைல்டுக்கு கூட யூஸ்வலா 10 இயர்ஸ்க்குள்ள இன்ஃபெக்ஷன்ஸ் வந்ததுன்னா அது கிட்னி எல்லாம் பாதிக்க ஆரம்பிச்சிடும், நாளடைவில் பாதிச்சிடும். ஸோ வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் தட். ஓகே, பர்టిక్యులரா வந்து மேல் சைல்டுக்கு வந்து வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன மெயின் காரணம் டாக்டர்? ஏன்னா அனாட்டமிக்கல் அப்நார்மாலிட்டி, அதாவது பிறப்புல சில மாற்றங்கள் இருந்ததுன்னா, அதாவது கிட்னில இருந்து வரக்கூடிய அந்த பைப் வந்து கரெக்டான இடத்துல வந்து சேராம ட்விஸ்டா இருக்கிறதுனால இல்ல வீங்கி இருக்கிறதுனால இல்ல அடைப்பு இருக்கிறதுனால தான் யூஸ்வலா மென்னுக்கு, அதாவது மேல் சைல்டுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஃபீமேல் சில்ட்ரனுக்கு நான் சொன்னது மாதிரி இந்த ஸ்மால் யூரித்ரா, ஷார்ட் யூரித்ரானால, யூரினரி பைப்னால இந்த ஹைஜீன் ரிலேட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் காமனா ஃபீமேல் சைல்டுக்கு வரும். ஸோ மேல் சைல்டு இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நாங்கள் பார்ப்போம். அதுல எதுவும் ஜெண்டர் பயாஸ் கிடையாது. பட் இந்த ரீசன் தான் அப்நார்மாலிட்டி, பிறப்புல அப்நார்மாலிட்டிஸ் இருக்குதான்றதை செக் பண்ணுவோம். இப்பெல்லாம் நிறைய அனாமலி ஸ்கேன்ஸ் இதெல்லாம் பண்றோம். பிரெக்னெண்டா இருக்கும்போது நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருவோம் நாங்கள் மதருக்கு. அதை வச்சு நாங்கள் ஃபாலோ பண்ணிடுவோம் ரெகுலரா. பட் சைல்டுக்கு as I said அந்த டாய்லெட் ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். பிளாடர் ட்ரைனிங்கும் டாய்லெட் ட்ரைனிங்கும் சின்ன வயசுலயே நம்ம கரெக்டாக கொண்டு போயிட்டோம்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் கொண்டு வந்துடலாம். ஏன்னா ஸ்டோன்ஸ் ப்ராப்ளம் இப்போ காமனாக ரொம்ப சின்ன குழந்தைகளுக்குலாம் பார்த்துட்டு இருக்கோம். 1.5 வயசு குழந்தையிலிருந்து 90 year old வரைக்கும் we are seeing. பட் சின்ன குழந்தைகளுக்கு மேனேஜ் பண்ணுறது இன்னும் சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா ஸ்மால் சைல்டு and we have to take utmost precautions for the child. டாக்டர், நீங்க ஆரம்பத்துல நிறைய தண்ணி குடிங்கன்றீங்க. இதை பல பேர் இங்க தப்பா புரிஞ்சுட்டு வேற தண்ணி குடிக்கிறாங்க. அதனால கிட்னி ப்ராப்ளம்ஸ் என்னென்ன வரும்ன்றது சொல்லுங்க. ஆல்கஹால், அப்கோர்ஸ் ஆல்கஹால் இது கேட்டீங்க இல்லையா, ஸ்டோன்ஸ் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸ்டோன் வந்துச்சுன்னா ஒரு பியர் சாப்பிடுங்க, சாப்பிட்டா கல்லு வெளில போயிடும். 2-3 குடிச்சா ஒரே டயத்துல கல்லு வெளில வந்துரும்னு சொல்லி ஃப்ரெண்ட் ட்ரை பண்ணாங்க இல்லையா. பியர் குடிச்சா அதுலயே ஆக்சலேட்னு ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அந்த ஆக்சலேட் காம்பனன்ட்னால வரக்கூடிய கல்லு பேர் கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன். சோ அது சொல்றது தவறு. ஆக்சுவலா பியருடைய ரோல் என்னன்னா யூரின் போக வைக்குமே தவிர அது ஒரு டைரட்டிக் எஃபெக்ட் இருக்கும். அதனால யூரின் ப்ரொடக்ஷன், அதனால வந்த கல்ல வாஷ் பண்ண கொஞ்சம் லைட்டா ஹெல்ப் பண்ணுமே தவிர ப்ரிவென்ட் பண்ணாது. ஓகே, சோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ப்ராஸ்டேட் கேன்சர் வந்து அதிக அளவுல வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரணம் என்னவா இருக்கு டாக்டர்?
ப்ராஸ்டேட் கேன்சர் இப்போ வேர்ல்ட்ல காமனஸ்ட் யூராலஜிக்கல் கேன்சர் எது எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்பர் 1ல இப்போ நிக்குது. மென் வித் ஏஜிங் மென். இப்போ நிறைய பேர் வந்து நிறைய நாட்கள் வித் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆஃப் மெடிசின்ஸ் எல்லாரும் நிறைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. ஸோ த மோர் வி லிவ் ப்ராஸ்டேட் ரிலேட்டட் சிம்டம்ஸ் அதிகமாயிட்டே போகுது. சரி, நான் என்ன சொல்லுவேன்னா, விமெனுக்கு ஏஜ் ஆகும்போது சொன்ன மாதிரி மெனோபாஸ் மாதவிடாய்க்கு அப்புறமா ஈஸ்ட்ரோஜன் குறையும் போது ஒரு செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வருது. மென்னுக்கு அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏஜ் ஆக ஆக அந்த ப்ராஸ்டேட் வந்து வளர்ந்துக்கிட்டே போகும். ப்ராஸ்டேட் கிளாண்ட்ன்றது என்னன்னு பேசிக்கா இப்போ சொல்லிடுறேன். இது வந்து ஒரு ரவுண்டா ஒரு உளுந்து வடை மாதிரி இருக்கும், ஆர் சம்திங் லைக் டோனட் மாதிரி சென்டர்ல இருக்க ஹோல் இருக்கு இல்லையா, அது வழியா தான் பிளாடர்ல இருந்து வரக்கூடிய யூரின் பைப் வெளியில போகும். ஸோ ப்ராஸ்டேட் அந்த கழுத்து பகுதியில், பிளாடர்ல இருந்து வெளியில யூரின் போற கழுத்து பகுதியில டைட்டா நிற்கும். ஸோ திஸ் இஸ் த யூரினரி பிளாடர். ஸோ இந்த பிளாடர்ல இருந்து யூரின் இப்படி வெளியில போற பாதை இருக்கு இல்லைங்களா, பீனஸ் நோக்கி, மேல்ஸுக்கு தான் இருக்கும் இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட், விமெனுக்கு கிடையாது. ஸோ இந்த யூரின் பைப்பை வந்து சுத்தி இருக்கக்கூடிய ஆர்கன் தான் ப்ராஸ்டேட் கிளாண்ட். அது யூஸ்வலா நார்மலா 20-25 கிராம்ஸ்ல இருக்கும். அது போக போக வளர்ந்து ஸ்குவீஸ் பண்ணி இந்த பைப்பையே வந்து நெருக்கிடும். நெருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த பாத்தீங்கன்னா இந்த பைப்பே வந்து ஸ்குவீஸ் ஆயிடுது. ஸ்குவீஸ் ஆகும்போது நீர் வெளியில போக முடியாம எல்லோ யூரின் ஸ்டாக்னென்ட் ஆயிடுது. ஸோ ஸ்டாக்னென்ட் ஆகிற யூரின்னால என்ன ஆயிடுது, இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் ரெக்கரண்டா. ஸோ இன்ஃபெக்ஷன் வரனால ப்ளீடிங் வரலாம், உள்ள கல் ஃபார்மேஷன், ஸ்டாக்னன்ட் யூரினுக்குள்ள கல் ஃபார்மேஷன்ஸ் வரும். அண்ட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த யூரின் ரொம்ப அதிகமாக ஸ்டாக்னேஷன் ஆச்சுன்னா கீழே இருக்க டேங்க் ஓவர்ஃபில் ஆகி மேலே ரிவர்ஸ் ஆகி கிட்னியை வந்து பாதிச்சிடும், கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதனால இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் இஷ்யூ வந்து ஏஜ் ஆகிற எல்லாருக்குமே வந்துடும். above 50 எல்லாருக்குமே வரும். ஆல் மேல்ஸ் வில் ஹேவ் இட் இன்க்ளூடிங் மீ. ஸோ அந்த ஏஜ் ஆகும்போது வரக்கூடிய அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து கண்டினியூஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் ரெக்கரண்டா வந்து போக போக கொஞ்சம் சேஞ்சஸ் வரலாம். அந்த அப்நார்மல் சேஞ்சஸ்னால மேபி வி வில் பி ஹேவிங், பிளஸ் ஜெனட்டிக்கலி அப்நார்மாலிட்டி, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்துச்சு, கேன்சர் ரிலேட்டட் ஹிஸ்ட்ரிஸ்லாம் இருந்தது அப்படின்னா, ஃபாதருக்கு கேன்சர்ல கிராண்ட் ஃபாதருக்கு கேன்சர் இருந்ததுன்னா கண்டிப்பா மேல்ஸ் எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம மேனேஜ் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் வராம தடுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் டாக்டர்? ஹைஜீன், நார்மல் ஹைஜீன் அண்ட் ப்ராப்பர் இன்ஃபெக்ஷன்ஸ் வராம நம்ம ஹெல்த்தியா டயட் அண்ட் ரெகுலர் ஜங்க் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணி, அந்த இது ரெகுலர் as like all of us advice, junk foods எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு ப்ராப்பர் எக்ஸசைசஸ் ஆக்டிவிட்டீஸ் இருந்துட்டுனாலே போதும். we don't and substance abuse இருக்கக்கூடாது, அதாவது ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இதெல்லாம் எல்லாமே இருந்துட்டாலே most of the risk factors will be down. ஏன்னா எங்களுக்கு யூராலஜி இது சம்மந்தப்பட்ட ஸ்மோக்கிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் எதிரி, ஆல்கஹால் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் எதிரி. இட் காசஸ் வைட் ரேஞ்ச் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் ரீபர்கேஷன்ஸ் லேட்டர். இப்போ ஒருத்தங்க ஸ்மோக் பண்ணிட்டு, முக்கியமா இது சொல்லணும்னு நினைச்சேன், ஸ்மோக் பண்ணிட்டு ஒருத்தங்க சின்ன வயசுல ஸ்மோக் பண்றாங்க, லைக் எவ்ரிடே யூஸ் டு ஸ்மோக் இன் காலேஜ், நிறுத்திடுறாருன்னு வச்சுக்கோங்க. 5 வருஷம் ஸ்மோக் பண்ணிட்டு லைக் சிம்னி டெய்லி ஸ்மோக் பண்ணிட்டு நிறுத்திடுறாரு. ஹி இஸ் ரிஃபார்ம்ட், அதுல இருந்து விடுபட்டுறாரு அந்த பழக்கத்துல இருந்து. அதோட அவருக்கு எந்த ப்ராப்ளம் வராதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இட் கேன் ஹாண்ட் ஹிம் லேட்டர். ஒரு 15-20 வருஷம் கழிச்சு கூட அவருக்கு பிளாடர் கேன்சர் வரலாம் அதனால. ஸோ அதோடைய அந்த ரிஸ்க் அப்படியே தான் இருக்கும். ஸோ முக்கியமானது ஸ்மோக்கிங், அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். டாக்டர், அதே மாதிரி வந்து கிட்னி கேன்சர் எதனால வருது டாக்டர்? அதை தடுக்க என்னென்னலாம் பண்ணலாம்? சிமிலர் கிட்னி கேன்சர்ஸ் வந்து இப்போ we are seeing lot of asymptomatic cancers also. இப்போ ரீசெண்டாக கூட எங்களுக்கு மாஸ்டர் செக்அப், கல்யாணத்துக்கு முன்னாடி 3 சின்ன பசங்க 26 to 28 years old, மாஸ்டர் செக்அப் பண்ணும்போது பார்த்தா they had all cancers in the kidney. எல்லாமே ஒரு 3 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர் சைஸுக்கு வளர்ந்து சைலண்டா இருந்திருக்கு. தேர் ஆல் பெர்ஃபெக்ட்லி ஃபைன், நார்மலா இருக்கக்கூடிய நண்பர்கள் தான், ஒண்ணுமே சிம்டம் கிடையாது. எதேச்சியா செக் பண்ணும்போது இது ஒரு பெரிய இடி மாதிரி வந்துருது. ஒரு நல்ல விஷயம், மாஸ்டர் செக்அப் பண்ணாங்க அவங்க இதனால. ஸோ ஏர்லியா கண்டுபிடிச்சதுனால we were able to do a partial nephrectomy. அந்த கிட்னியை சேஃப்கார்ட் பண்ணிட்டு அந்த டியூமரை மட்டும் வேரோட எடுத்துட்டனால தேர் ஏபிள் டு நார்மலி கோ ஆன் வித் யுவர் லைஃப். கியூர்ட் அவங்க ஸ்டேஜ் 1ன்றனால. இதுவே விட்டுருந்தோம்னா அது வேற எங்கேயாவது பரவி பெருசாக வேற லெவலில் ஸ்டேஜ் 4ல வந்திருந்ததுன்னா தென் வி வில் பி ட்ரீட்டிங் தம் ஆஸ் அ மெட்டாஸ்டாட்டிக். ஸோ அதனால ஏர்லி ஆன் வரதுக்கு காரணங்கள் எடுத்தீங்கன்னா நான் சொன்ன இதே சிம்டம்ஸ் தான், இந்த இதே செட் ஆஃப் காரணங்கள் தான் எல்லா கேன்சர்ஸ்க்குமே இருக்கும் பொதுவாக. ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் அண்ட் டயட்ரி, இது ஸ்ட்ரெஸ், லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே வந்து லேக் ஆஃப் எக்ஸசைஸ், ஒபிசிட்டி எல்லாமே சேர்ந்து தான் மல்டி ஃபேக்டோரியலாக தான் இந்த எல்லா வகையான கேன்சர்ஸ்க்கும் இதுதான் காரணம். ஸோ ஒன்ஸ் யூஆர் ஆக்டிவ் ஃபிசிக்கலி அண்ட் மென்டல் குட் ஹெல்த், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும், ஸோ நல்லா தூங்கணும், அந்த 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே இருந்துச்சுனாலே பிபி எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கும். ஆல் டிசீசஸ்க்கு இதுவே தான் பெனேஷியா அண்ட் கியூர். டாக்டர், இப்போ வந்து கிட்னி ஸ்டோனுக்கு லேட்டஸ்டா என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் வந்திருக்கு டாக்டர்? ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இனிஷியலாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஓல்டன் டேஸ்லலாம் கிட்னியில் கல் வந்துருச்சுனாலே ஓப்பன் அப் பண்ணி ஒருத்தவங்களோட அப்டமனை கட் பண்ணி அதில் உள்ள கிட்னி ஐடென்டிஃபை பண்ணி அதை சின்னதாக இன்சிஷன் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் எடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டுலாம் வந்துட்டு இருந்தது.
இப்போ நாங்களாம் என்ன பண்றோம் ரீசெண்ட் அட்வான்சஸ்லன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப மினியேச்சரைஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. அதாவது ஒரு மில்லிமீட்டர் அளவு சைஸ்ல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. 4 ஃப்ரிஞ்ச், அதாவது 1.5 2 மில்லிமீட்டர் சைஸ்ல இருக்கக்கூடிய நீடில் கேமராஸ்லாம் இருக்கு. அது எல்லாமே யூரினரி சிஸ்டம் வழியா ஸ்பெஷலைஸ்டா ஸ்னேக் மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு கிட்னிக்குள்ள வரைக்கும் கொண்டு போய் அட்வான்ஸ்ட் லேசர்ஸ் இருக்கு, துல்லியம் லேசர் இருக்கு, ஹோமியம் லேசர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி லேசர்ஸை யூஸ் பண்ணி அந்த கல்லுங்களெல்லாம் சின்ன சின்னதாக பொடி பண்ணி டஸ்ட் ஆக்கி விட்டுரும். டஸ்ட் ஆக்கிட்டு ஒரு சின்ன ஸ்டென்ட்னு ஒரு கிட்னிலேருந்து யூரின் பைப் வரைக்கும் ஒரு ஸ்டென்ட்னு ஒரு ஸ்ட்ரா மாதிரி ஒரு பைப்பை வச்சுட்டோம்னா மேலே இருக்க அந்த மண் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வெளியில் யூரின்ல வந்து விழுந்துரும். விழுந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்டென்ட் ரிமூவ் பண்ணிடுவோம். இது வந்து எண்டோஸ்கோபி மூலமா அட்வான்ஸ்ட் டெக்னிக்ஸ்ல நிறைய பண்றோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்துக்கலாம்னா ரொம்ப பெருசா சப்போஸ் ஒரு கல் வளர்ந்துருச்சு, இந்த சின்ன கேமரால போய் பிரேக் பண்ணி எடுக்கிற ஸ்டேஜை தாண்டி வளர்ந்துருச்சு, கிட்னி ஃபுல்லாவே வளர்ந்துருக்கு, 70 mm 80 mm அந்த மாதிரி சைஸ் எல்லாம் வளர்ந்துருச்சு அப்படின்னா கிட்னிக்குள்ள டைரக்டா ஒரு அட்வான்ஸ்டு லேப்ரோஸ்கோபி மாதிரி ஒரு சின்ன சிங்கிள் இன்சிஷன் வழியா கேமரா கொண்டு போய் பெர்கியூட்டேனியஸ் நெஃப்ரோலித்தோட்டமின்னு சொல்லுவோம் அந்த சர்ஜரி பேரு. ஒரு சின்ன கேமரா முதுகு வழியா கொண்டு போய் நேராக கிட்னிக்குள்ள அந்த ஸ்டோன் எல்லாம் பிரேக் பண்ணி முதுகு வழியாவே கம்ப்ளீட்டா சக் அவுட் பண்ணி எடுத்துருவோம். அண்ட் அந்த ஒரே ஒரு ஸ்டிச்சில் முடிச்சிருவோம் அந்த சர்ஜரியை. அந்த வழியாகவும் நாங்கள் ரீச் பண்ணி எடுக்க முடியும். ஸோ வி டோன்ட் ஹேவ் டு ஆப்ரேட் கட் ஓப்பன், சிம்பிளா ஒரே நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். டே கேராவும் சில ப்ரொசீஜர்ஸ் பண்ணிடுவோம். காலையில பண்ணா ஈவினிங் தேர் பேக் அண்ட் ஒரு 2 daysல தே கேன் ஸ்டார்ட் ஆஃப் தேர் நார்மல் ஆக்டிவிட்டிஸ். இன்ஃபேக்ட் என்னுடைய இந்த RIRS சர்ஜரிஸ், அந்த ஃபிளெக்சிபிள் கேமரா சர்ஜரி பண்ற பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே 3rd or 4th டேல இருந்து ஷட்டில், டென்னிஸ் இந்த மாதிரி ஆக்டிவ் ஸ்போர்ட்ஸ் விளையாடுங்கன்னு சொல்றது. அப்போதான் அந்த மட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வெளியில சீக்கிரமா வந்து விழும். அண்ட் பிளஸ் தே ஆர் ஆல்சோ ஏர்லி ரெக்கவரி ஆஃப்டர் சர்ஜரின்னு சொல்லுவோம், ERAS ப்ரோட்டோகால். ஸோ சீக்கிரமாவே அவங்க ரெக்கவரியில இருந்து வந்துருவாங்க அண்ட் ஒர்க்குக்குமே சீக்கிரமா ஆரம்பிச்சிட முடியும். அன்லைக் இந்த ட்ரெடிஷனல் சர்ஜரிஸ் 3 மாசம் 4 மாசம்லாம் வெயிட் பண்ணி பண்ற அளவுக்கு கிடையாது. டாக்டர், இந்த ஒரு காமன் டவுட் இருக்கும். இப்போ ரெகுலராக ஒரு முதுகு வலிக்குது, ஒரு பேக் பெயின் இருக்குன்னா நிறைய பேர் நிறையா சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சொல்லுவாங்க, வீட்டில் ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் மேஜராக வந்து ஒருவேளை உனக்கு ஸ்டோனாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிமா. இந்த கனெக்ஷன் என்ன டாக்டர்? லைக் பேக் பெயின் கரெக்டாக சொல்றீங்க. நீங்க சொன்னது தான். இன்னைக்கு காலை கூட நண்பர் ஃபோன் பண்ணார் எனக்கு. சார், நான் ஒரு வாரமா முதுகு பிசியோதெரப்பி ஐஸ் பேக் வச்சுட்டேன், பிசியோதெரப்பி பண்ணிட்டேன் சார், அதுக்கப்புறமும் வலி போக மாட்டேங்குதுன்னு. இந்த முதுகுல விழா எலும்புக்கு பின்னாடி தான் யூஸ்வலா கிட்னி இங்கே தான் இருக்கு. ஸோ இங்கிருந்து கல்லு கீழே வந்து அடைச்சிக்கிச்சுன்னு எங்க பைப்ல. நான் சொன்ன மாதிரி யூரின் கீழே ஃப்ளோ ஆக முடியாம கிட்னியை திருப்பி வீங்க வச்சிரும். ஸோ வீங்கும் போது இந்த முதுகுல தான் வலி வரும். இந்த விழாக்கு பக்கத்துல தான், அங்கதான் கிட்னி இருக்கு 2 சைட்ல. ஸோ அது வலி வருது அங்கதான் காமிக்கும். அண்ட் நம்ம பொதுவா நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், 2 வீலர் ஓட்டுறதுனால ஒரு இதனால, நம்ம ஜாப்னால கம்ப்யூட்டர் முன்னாடி ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்து இருக்கிறதுனால நமக்கு ஸ்பைன் ப்ராப்ளம்னால வலி நினைச்சுக்கிட்டு எல்லாருமே அந்த ஜஸ்ட் அது ஆயின்மெண்ட் தடவிக்கிறது அந்த மாதிரி தே ஜஸ்ட் மிஸ் அவுட் த ஏர்லி ஃபேஸ். அண்ட் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகி ஃபீவர் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு வரும்போது, இல்லை யூரின்ல பிளட்னு வரும்போது தான் தெரிய வரும், ஆஹா ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் தெரிய வந்து வராங்க. ஸோ உங்க பேரண்ட்ஸ் சொன்ன மாதிரி, பெரியவங்க சொல்ற மாதிரி கரெக்ட் தான். முதுகு வலினாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஸ்டோனையும் பார்த்துக்கணும், அதே நேரத்தில் முதுகு தண்டு ரிலேட்டட் ரெண்டையுமே சைட் பை சைடு எவாலுவேட் பண்ணிக்கிறது நல்லது எப்பவுமே. ஓகே டாக்டர், எங்களுக்கு வந்துட்டு UTI சம்பந்தமா இருந்த நிறைய டவுட்ஸ்க்கு வந்து ரொம்ப கிளியரான ஆன்சர் கொடுத்தீங்க. கண்டிப்பா இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். தேங்க்யூ. இன்னைக்கு நம்மளுடைய காலை மலர் நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறோம். அடுத்த ஒரு சூப்பரான காலை மலர்ல நாங்க 2 பேரும் உங்களை வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டாடா பை பை சொல்றது நான் உங்க நர்மதா, கார்த்திக் ராமதுரை. பாய்.